சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெராட். சுவிஸில் 2025 குற்றங்கள் குறைவு, வன்முறை குற்றங்கள் அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தில் 2025 ஆண்டில் 5,54,963 குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 1.5% குறைவு. கூட்டாட்சி புள்ளியியல் அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையின்படி 2025 ஆண்டின் மொத்த குற்றங்களின் எண்ணிக்கை குற்றப்புள்ளி விவரங்கள் தற்போதைய வடிவத்தில் முதலில் வெளியிடப்பட்ட ஆண்டான 2009 போலவே இருந்தது. ஆனால் 2009 1000 குடிமக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களின் எண்ணிக்கை 72 இருந்த நிலையில் 2025 அது 61 உள்ளது. 2024 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 5.3% குறைந்து 2025 ஆண்டிலும் திருட்டு மிகவும் பொதுவான சொத்து குற்றமாக தொடர்கிறது. வாகன உடைப்புகள், வாகனங்களுக்கு திருட்டுகள் மற்றும் பிக்பாக்கெட் ஆகியவை கணிசமாக குறைந்துள்ளது. கூடுதலாக வாகன திருட்டுகள், சொத்து சேதங்கள் மற்றும் மோசடி வழக்குகள் குறைந்துள்ளது. 2025 ஆண்டில் சுவிஸ் காவல்துறை 58,000க்கு குறைவான இணையவழி குற்றங்களை பதிவு செய்தது. இது முந்தைய ஆண்டை விட 2% குறைவு. இவற்றில் பெரும்பாலானவை பொருளாதார சைபர் குற்றங்களாகும். பெரும்பாலான வழக்குகள் இணையவழி மோசடிகளை உள்ளடக்கியிருந்தன. இணையவழி முதலீட்டு மோசடி, முற்கட்டண மோசடி மற்றும் புகைப்படங்கள், வீடியோக்களை பயன்படுத்தி பணம் பறிக்கும் பாலியல் மிரட்டல் ஆகியவற்றால் ஆண்களே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டனர் என்று FSO குறிப்பிடுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் 10 பேர் ஆண்கள். போலி உதவி கோரிக்கைகள் மற்றும் காதல் மோசடிகள் பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களே இணையவழி மோசடிகளால் அதிகம் பாதிக்கப்பட்டதாக FSO கூறியுள்ளது. மற்ற குற்றங்களைப் போலல்லாமல் வன்முறை குற்றங்களின் எண்ணிக்கை 2024 ஆண்டை விட 2% அதிகரித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளைப் போலவே கடுமையான வன்முறை குற்றங்களுக்கான அதிகரிப்பு குறிப்பாக குறைந்துள்ளது. 2009 ஆண்டு முதல் சராசரியாக 48 இருந்த கொலைகளின் எண்ணிக்கை 2025 ஆண்டில் 55 உயர்ந்துள்ளதாக FSO கூறுகிறது. கடந்த ஆண்டு கொல்லப்பட்டவர்களில் 32 பேர் பெண்கள். மேலும் அனைத்து கொலைகளிலும் பாதிக்கும் மேற்பட்டவை தம்பதியினர், முன்னாள் தம்பதியினர் அல்லது குடும்பத்தினரை உள்ளடக்கியவர்கள் என்றும் FSO குறிப்பிடுகிறது. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 3/4 பேர் பெண்கள். இது கடந்த 17 ஆண்டுகளில் கொல்லப்பட்ட பெண்களின் சராசரி விகிதத்திற்கு ஒத்திருக்கிறது என்று FSO கூறுகிறது. கடந்த ஆண்டு உறவில் இருந்த 19 பெண்களும் 2 ஆண்களும் உயிரிழந்தனர். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.